ஞானம் கேட்டார் சாலமோன் ராஜா, செல்வமும் புகழும் சேர்த்து கொடுத்தீர். ஞானம் கேட்டார் சாலமோன் ராஜா, செல்வமும் புகழும் சேர்த்து கொடுத்தீர். மிகவும் உயர்த்தினீர் நிகரில்லா அரசனா, மிகவும் உயர்த்தினீர் நிகரில்லா அரசனா. நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் பெரிய செய்திட வல்லவரே, உமக்கே மகிமை. நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் பெரிய செய்திட வல்லவரே, உமக்கே மகிமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றவருடைய வாக்குத்தத்தமானது நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. அன்பானவர்களே, பெரும்பாலும் மனிதர்களுக்கு எது தேவையோ அது மிகுதியா நம்முடைய தேவனிடத்தில் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இங்கே தாம் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில எது தேவையோ அந்த தேவையை நிறைவாய் சந்திக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறதுனால இந்த இடத்துல சொல்ற ஐஸ்வர்யம் மனுஷனுக்கு தேவை, கனம் மனுஷனுக்கு தேவை, பேரோடு புகழ் உன்னோடு வாழணும்னு ஆசைப்படுறான். பிரியமானவர்களே, இங்க சொல்லுகிறார் நிலையான பொருள்களும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. இந்த உலகத்துல ஆண்டவர் தமக்கு பயப்படுற பிள்ளைங்களுக்கு அவர் எவ்வளவு ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிறார். குறைகளை எடுக்கிற தேவன். சங்கீதம் 34 தாவீது சொல்வாரு, ஓ கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்திருங்கள். சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினையை கெடுக்கணும், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 112 சங்கீதக்காரர் சொல்வார், அல்லேலூயா, கர்த்தருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, ஆஸ்தியம் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இத தேவன் வச்சிருக்கிறாரு. ஆனா தமக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவன் இவைகளை எல்லாம் தருகிறார். ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நிலையான பொருளையும் நீதியும் தருகிறதற்கு நமது தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறதினாலே உங்க வெறுமையான வாழ்க்கையை கர்த்தர் தமது நிறைவான ஆசீர்வாதத்தினால் நிரப்புவாராக. கண்களை மூடினவர்களாய் ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, சாலமோன் ராஜா ஞானத்தை கேட்டாரு. ஆனா நீங்க இப்ப நாங்க வாசிக்கிட்ட எல்லாத்தையும் நீங்க கொடுத்ததுனால தான் அவர் சொல்றாரு, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் ஞானத்தினிடத்தில் உண்டு, தெய்வத்தினிடத்தில் உண்டு என்பதை சொல்லி இன்றைக்கு உம்மிடத்தில் அதை கேட்கிற மக்களுக்கு இந்த உலகத்துல ஒரு வசையாக வாழ்கிறார்கள். ஆண்டவரே, அப்படி வாழும்போது சகல வசதிகளையும் பிறகு இந்த உலக ஓட்டத்தை முடிக்கும் போது நித்தியத்தில் வாழ்கிறதுக்கு ஏதுவாய் அவருடைய நீதியை உறுதிப்படுத்துகிற தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதியும், தரித்திரங்களை மாற்றும், அவமானங்களை மாற்றும், மேன்மையை தாரும். எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். அல்மை பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஞானம் கேட்டார் சாலமோன் ராஜா, செல்வமும் புகழும் சேர்த்து கொடுத்தே மிகவும் உயர்த்தினே நிகரில்லா அரசனா. God bless you, church. Have a blessed day.